சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 450. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1100. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி மார்ச் 8ஆம் தேதிக்கு முன்னாடி 1200 இருந்துச்சு. கரெக்டா? மோடி என்ன வடை சுட்டாரு? பொதுவா இந்த பொய் சொல்றவங்க சொல்லுவாங்க வடை சுடுறாங்கன்னு, வாயில வடை சுடுவாரு. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவா இந்த வடை சுடுறவங்க வடை சுட்டு மத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மோடி என்ன பண்ணுவாரு? அந்த வடையை சுட்டு அவரே சாப்பிடுவாரு. அதை விட மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. அம்மா அவங்க ஏற்கனவே 800 ரூபாமா. இப்போ உங்களுக்கு பரிசுன்னு சொல்லி குறைச்சிருக்கிறது எவ்வளவு? வெறும் 100 ரூபா. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்தாருன்னா வரமாட்டாரு, வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வந்தாருன்னா மீண்டும் 500 ரூபாய் ஏத்துனாலும் ஏத்துவாருமா. இப்போ தலைவர் அவர்கள் இந்தியா தேர்தல் அறிக்கையில ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. என்னன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை, ஒரு கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். செய்வாரு நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பெட்ரோல் விலை, 1 லிட்டர் பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி டீசல் விலை 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு கொடுக்கிறேன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் செய்வார் நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இப்போ ஹைவேஸ் இருக்கிற நெடுஞ்சாலையில முழுக்க டோல் பூத் இருக்கு, சுங்கச்சாவடிகள் இருக்குல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளும் டோல் பூத்துகளும் அகற்றப்படும் அப்படின்னு. இனிமேல் நீங்க தேசிய நெடுஞ்சாலை பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு காசு தேவையில்லை. ஆம் ஆத்மி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கவனிக்கல, மன்னிச்சுக்கோங்க. அது மாதிரி டோல் பூத்து போட்டோ எடுக்கணுமா? இருமா, பேசி முடிச்சிடறேன். நான் பேசி முடிச்சுட்டேன் நினைச்சியா? நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன். இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நடத்தணும்னா செய்யணும்னா நம்முடைய ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு போய் வெற்றி சின்னம் உதயசூரிய சின்னத்துல அண்ணன் தயநிதி மாறவர்களுக்கு வாக்களிச்சு 5 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள் தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்கா? அதுக்கு நான் 4 சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். சின்ன உதாரணம், நாம 2021 தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஆதரவு பெற்று மக்கள் வாக்களிச்சு முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்தாரு. யாருடைய நாற்காலி கீழே போய் ஒளிஞ்சு கொண்டு போய் தவழ்ந்து கொண்டு போயோ யார் காலையும் பிடிச்சு முதலமைச்சர் ஆகல. நான் யார சொல்றேன்னு தெரியுதுல்ல, பாதம் தாங்கி பழனிசாமி. கண்கொள்ளா காட்சி. தமிழ்நாட்டில் இல்லம்மா, தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்திலேயே இப்படி முதலமைச்சரான ஒரு ஜென்மத்தை நீங்க பார்க்கவே முடியாது. கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சோரணா இருந்தா இப்போ என்ன தெரியுமா? ஏதோ தேர்றாரு. என்ன தேர்றாரு? சில்லற கீழே சில்லறை போட்டாரு, தேர்றாரு. இப்போ 2-3 நாளா பிரச்சாரத்துல இத பெருமையா வேற சொல்றாரு. ஆமா, நான் தவழ்ந்து போய் தான் முதலமைச்சரான. அவங்க என்ன 3வது மனுஷனா? நான் அவங்க காலை பிடிச்சுதான் முதலமைச்சரான. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கம் வேணாம்? கொஞ்சமாச்சும் ஒரு, அதாவது இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு முன்னாள் முதலமைச்சரை இந்திய வரலாற்றிலே யாருமே பார்த்தது கிடையாதுமா. அதனால தலைவர் அவர்கள் எப்பவுமே அவர் செல்லமா கூப்பிடுவாரு, பாதம் தாங்கி பழனிசாமி. மாத்தி பேசுவாருமா. அது இப்ப தொடர்ந்து 2 நாளா பிரச்சாரத்துல தொடர்ந்து என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. என்ன தெரியுமா சொல்றாரு? எப்ப பார்த்தாலும் கள்ள காட்டுறாரு. உதயநிதி எப்ப பார்த்தாலும் கள்ளதான் காட்டுறாரு. இது 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 27ஆம் தேதி திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் மதுரைக்கு வந்து நாங்க மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித்தர போறோம்னு சொல்லி அடிக்கல் நாட்டி வச்சுட்டு போன கல்லு வச்சிருந்தது ஒரே கல்லு. அதையும் நான் புடிங்கிட்டு வந்துட்டேன். இப்போ
இப்ப என்னன்னா கள்ள காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், இது வரைக்கும் ₹1 ஒதுக்கலமா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் கல்ல நான் கொடுக்க மாட்டேன். இதான மெயின் கல்லு. உதயநிதி எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு. நீ என்னத்த காட்டுனீங்க? நீங்க என்ன காட்டுறீங்க? நான் கல்ல காட்டினேன். நான் எய்ம்ஸ் கல்ல காட்டினேன். நீ என்ன காட்டுனீங்க? ஏன்டா இருக்கிறத நான் காட்டினேன், ஓன்டா இருக்கிறத நீ காட்டுனீங்க. இதுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? சிரிக்கிறதுலாம் ஒரு தப்பா? சிரிச்சா தப்பாங்க? சிரிச்சா தப்பு கிடையாதுங்க, குழந்தை சிரிப்பு. என்ன தெரியுமா சொல்றாரு? ஏன் உதயநிதி சிரிக்கலையா பிரதமரை பார்த்து? ஏன் முதலமைச்சர் சிரிக்கலையா பிரதமரை பார்த்து? ஆமா சிரிச்சோம். ஆனா ஏன் சிரிச்சோம்? நான் செஸ் ஒலிம்பியாட் நடத்தணும். முதலமைச்சர்கள் வெற்றிகரமா செஸ் ஒலிம்பியாட் நடத்தினாரு, உலக போட்டி. அதுக்கு வெற்றிகரமா நடத்தி முடிச்சதுக்கு பிரதமர் இங்க வந்து பாராட்டி முதலமைச்சரை பாராட்டிட்டு போனாரு. ஒரு வேலையை எடுத்தா வெற்றிகரமா செஞ்சு முடிக்கணும், அதுக்கு பாராட்டிட்டு போனாரு. நான் கேலோ இந்தியா போட்டி நடத்தினேன், வெற்றிகரமா நடத்தி முடிச்சேன். தமிழ்நாட்டிலே முதல் முறையா கேலோ இந்தியா போட்டி நடத்தி முடிச்சேன். அதுக்கு பிரதமர் இங்க வந்து என்ன பாராட்டிட்டு போனாரு, அதுக்கு சிரிச்சேன். நீ எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிட்டியா? ₹1 ஒதுக்கலமா? இதுக்கப்புறம் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு எல்லாமே பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனா மதுரை எய்ம்ஸுக்கு இதுவரைக்கும் ₹1 கூட கொடுக்கல. இப்படிதான் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு அரசையும் தொடர்ந்து ஒன்றிய அரசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் 9 வருஷம், நான் இப்ப சொல்லிட்டேன், நம்ம சொன்ன சாதனைகள் திட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்தியாவை ஆண்டுட்டு இருக்காரு. எதுக்காவது வந்து பார்த்தாரா? கோவிட் வந்துச்சு வந்து பார்த்தாரா? இழப்பீடு தொகை கொடுத்தாரா? என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வராதிங்க, வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா எல்லா வீட்லயும் சீல் அடிச்சிடுவேன், யாரையும் பார்க்காதீங்க, எல்லா கடையும் இழுத்து மூடுங்க, யாரும் வேலைக்கு போவாதீங்க, 6 மாசம் வீட்டுக்குள்ள பட்டினி கிடங்க, சாவுங்க சொன்னாரா இல்லையா? ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் செஞ்சாரு. எல்லாரும் திருட்டுத்தனமா ஒரு நாள் வெளில வாங்க, எல்லாரும் விளக்கு பிடிங்க, எல்லாரும் கையில தட்டு வச்சுக்கோங்க, அந்த தட்டுல ஒளி எழுப்புங்க, அந்த ஒளியை கேட்டு கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிடும்னு சொன்னாரா இல்லையா? இப்போ சொன்னாரா இல்லையா? சரி நான் இப்ப கேக்குறேன், எத்தனை பேர் பண்ணீங்க? பரவாயில்ல சொல்லுங்க, பயத்திலேயாவது பண்ணி இருப்பீங்கல்ல. சரி, சத்தியமா நான் பண்ணல. இதுதான் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் கோவிடுக்கு செஞ்ச ஒரே உருப்படியான காரியம். நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? ஊசி போட்டுக்கிட்டா மட்டும்தான் இதுல இருந்து வெளில வர முடியும்னு. அப்போ நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்கள் ஊசி போட்டுட்டு இறந்துட்டார், அடுத்த நாள் இறந்துட்டார். ஆனா அவர் அதனால இறக்கல, அவருக்கு வேற மருத்துவ பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணாங்க? தமிழ்நாடு மக்கள், இந்தியா மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க, ஊசி போட்டா இறந்துருவோம், அதுக்கு கோவிடோடய 15 நாள் இருந்துருவோம்னு எல்லாம் இருந்தாங்க. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாங்க? விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க, மருத்துவ விழிப்புணர்வு. கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து வெளில வர முடியும், தப்பிக்க முடியும் அப்படின்னு இந்த விழிப்புணர்வை தலைவர் அவர்களே இந்த ஊசியை போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல பிபி கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரிக்கு போய் கோவிட் வந்த வார்டுக்குள்ள போய் அந்த மருத்துவம் சரியாக பார்க்கப்படுகிறதா, அவங்களுக்கு தரமான மருத்துவமனை கொடுக்கப்படுகிறதான்னு இந்தியாவிலேயே போய் கோவிட் வார்டுக்குள்ள போய் ஆய்வு செஞ்ச ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். தலைவருக்கு அந்த பெருமை. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பெருமை தெரியுமா? இந்தியாவிலே அதிகமான கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் இதுவும் தப்பிக்க முடியும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா விழிப்புணர்வை ஏற்படுத்தினது தமிழ்நாட்டு மக்களாக நீங்க தான். அப்போ நம்முடைய ஆட்சி அமைந்தது. கடும் நிதி நெருக்கடி, தலைவரால் எந்த திட்டத்தையுமே செய்ய முடியாதுன்னு எதிர்கட்சிகள் நம்மளை பழி சொன்னாங்க, பண்ண முடியாதுன்னாங்க. ஆனா தலைவர் அவர்கள் முதலமைச்சராகி முதல் கையெழுத்து என்னமா போட்டாரு? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை வசதி கொடுத்தாரா இல்லையா? வரும்போது கூட பார்த்தேன், ஏகப்பட்ட பிங்க் பஸ் போயிட்டு இருந்துச்சு. பிங்க் பஸ் முழுக்க மகளிர், குழந்தைங்க, மாற்றுத்திறனாளிகள். அதோட நம்ம இளைஞர்கள், ஆண்கள் மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும். அதாவது ஒரு திட்டத்தை அரசு அறிவிக்குதுன்னா அந்த திட்டத்தை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணுங்கிறத மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா சொல்றேன்?
ஏன் தெரியுமா சொல்றேன், புள்ளி விவர கணக்கு. இந்த 3 வருஷத்துல மட்டும் இந்த பிங்க் பஸ் மகளிர் கட்டணமில்லா இந்த திட்டத்தின் மூலம், கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலமாக இந்த 3 வருஷத்துல மட்டும் 460 கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க. இதை நான் நகைச்சுவைக்காக சொல்லல, உங்களை கிண்டல் பண்றதுக்காக சொல்லல, இது உங்களுடைய வெற்றி, இந்த திட்டத்தினுடைய வெற்றி. 460 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அதை எந்த அளவுக்கு மக்கள் அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த அரசினுடைய வெற்றி. இதை செஞ்சது நம்முடைய தலைவர். இப்ப பெண்கள்லாம் அது பிங்க் பஸ் தான் கூப்பிடுறது கிடையாது, செல்லமா நம்ம தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட அது ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அதே மாதிரி அடுத்த திட்டம் புதுமை பெண் அப்படின்ற திட்டம். நீங்க இத்தனை மகளிர் வந்திருக்கீங்கம்மா, உங்ககிட்ட கேட்கறேன், ஒரு 125 வருஷத்துக்கு முன்னாடி, 150 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கல்ல, ஆண்களுக்கு சமமா பெண்கள் வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளில வர முடியுமா? உங்களுக்கு உரிமை இருந்துச்சா? பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது, பெண்கள் யார்ட்டையும் பேச முடியாது, கணவனை தவிர யார்ட்டையும் பேச முடியாது, பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது. இன்னும் சொல்லட்டுமா, பெண்களுக்கு மேலாடை அணிகிறீங்கல்ல, அதற்கு தடை, அதற்கு உரிமை கிடையாது. அதற்கெல்லாம் போராடியவர் தான் 97 வயசு வரைக்கும் பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பெண்கள் படிக்கணும், பல திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதே மாதிரி பெண்களுக்கு சொத்துல சம உரிமை யார் கொடுத்தா? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தாரு. அவர் வழியில அந்த நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, பெண்கள் கல்லூரி பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது, காலேஜுக்கு போகணும், மேற்படிப்பு படிக்கணும், அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, மேற்கல்வி படிக்க போனா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் புதுமை பெண் அப்படின்ற திட்டத்துல அவருடைய வங்கி கணக்குல வைப்பு வைக்கப்பட்டுச்சு. இது ஒரு திட்டம். அதன் பிறகு இன்னொரு திட்டமா, இது மிக மிக முக்கியமான திட்டம். காலையில விடிய காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க, 2 பேருமே அப்பா அம்மா 2 பேரும் 7 மணி 8 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும். அப்ப குழந்தைக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஊட்டுறதுக்கு டைம் இருக்காது. அப்ப வெறும் வயசுல அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஸ்கூலுக்கு. ஆனா அனுப்பிச்சு விட்டுட்டு என்ன வீட்டுல உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, வேலைக்கு போய் என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ இவன் வெறும் வயசுல போனானே, இவனுக்கு பசிச்சிருக்குமே, மயக்கம் போட்டுட்டானா, படிச்சானா, தூங்கிட்டானா, கிளாஸுக்கு போனானான்னு அந்த கவலை இருக்குமா இருக்காதா? அதை போக்குறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 31,000 அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தினம் 18 லட்சம் குழந்தைங்க பயன்படுறாங்க. தினம் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினம் வேற சாப்பாடு, மெனுவே வேற. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. எல்லாம் கேட்கறாங்க, திராவிட மாடல் அரசுனா என்னன்னு. இப்ப சொல்றேன், இந்த திட்டம் இருக்குல்ல, முதலமைச்சர் காலை உணவு திட்டம், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் முதல் அறிமுகப்படுத்திருக்கோம். இப்போ கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்கள்ல இருந்து இந்த திட்டத்தை இங்க வந்து ஆய்வு செஞ்சு அவங்களுடைய மாநிலத்துக்கு விரிவுபடுத்திருக்காங்க. தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா விடுங்க, இன்னைக்கு நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, கனடா நாட்டுல பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ இந்த திட்டத்தை கனடா நாட்டுல அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கனடா நாட்டுக்கே எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு, அதுதான் திராவிட மாடல் அரசு. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கிட்டத்தட்ட செப்டம்பர் மாசத்திலிருந்து 1,16,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையை கொடுத்திருக்கிறாங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது, சில பேருக்கு வந்திருக்கு, சில பேருக்கு வரல. விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர், இப்ப கொடுத்திருக்கிறது 1,14,00,000 பேர். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இது மிகப்பெரிய ப்ராசஸ், வெரிஃபிகேஷன் பண்ணணும், சரி பார்க்கணும், ஆதார் அட்டை, இது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், 1,15,00,000 பேருக்கு, 1,16,00,000 பேருக்கு கொடுக்க தெரிஞ்சது முதலமைச்சருக்கு, இன்னொரு 40,00,000 பேருக்கு கொடுக்க மனசு வராதா? நான் தான் அந்த துறைக்கு அமைச்சர், நானும் நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் தான் இதற்கு பொறுப்பு. நான் இப்ப சொல்றேன், தேர்தல் முடிஞ்சு இன்னொரு 5-6 மாசத்துல அது வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும். இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டீங்க. நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க, உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும், நம்முடைய அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா அது பத்தாது,
அடுத்த 17 நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எப்பவுமே உங்களுக்கு தெரியும், நிறைய இளைஞர்கள்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பட்ஜெட் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்தே முடிவு பண்ணிடலாம், படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. படம் மொக்கையா இருந்தா படம், ட்ரெய்லர் மொக்கையா இருந்தா படம் மொக்கையா தான் இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணிடலாம். சரியா? படம் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா படம் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிடலாம். அதே மாதிரிதான்மா, நான் இப்போ வெறும் ட்ரெய்லர் தான், வர 17ஆம் தேதி தான் மெயின் பிக்சர் ரிலீஸ் ஆக போகுது. வர 17ஆம் தேதி தான் தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் உங்களை எல்லாம் சந்திச்சு திரு 29 பைசாவையும் திரு பாதந்தாங்கி பழனிசாமியும் நாக்கு புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு. என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க, இந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்பாரு. அந்த பிரச்சாரம் அவரு அடுத்த தொகுதிக்கு போயிடுவார். இந்த பிரச்சாரத்தை அடுத்த 17 நாள் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். ஒவ்வொரு வாக்காளருக்கும் நீங்க போய் பார்க்கணும், ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திக்கணும். இந்த குடும்பத்திற்கு நான் பொறுப்பு, இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு, இவங்களை நான் பிரச்சாரம் பண்ணி ஏன் உதயசூரியன் சின்னத்துல திரு தயாநிதி மாறனுக்கு வாக்களிக்கணும், ஏன் ஒன்றிய பாஜக அரசு விரட்டி அடிக்கணும், பிரச்சாரத்தை நீங்க அடுத்த 17 நாள் செய்யணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? இந்த சென்னையில கழக அரசு கொண்டு வந்த சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். மெட்ரோ ரயில் யார் கொண்டு வந்தா? அண்ணா மேம்பாலம் அப்படின்னு திரும்பிய இடங்கள்லாம் பாலங்களை கட்டுறது யாரோட ஆட்சியில? அதிமுக ஆட்சியில ஏதாவது ஒரு பாலம் கட்டியிருக்காங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகம் யார் கட்டினது? டைடல் பார்க் யார் கொண்டு வந்தது? கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் யார் கொண்டு வந்தது? எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டி 5 வருஷம் ஆச்சு, இப்ப வரைக்கும் ஒரு செங்கலுக்கு மேல அங்க இல்ல. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னாரு, சைதாப்பேட்டையில கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 12 மாசத்துல கட்டுவேன்னு சொல்லி 10 மாசத்துல திறந்தாரு. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை யார் கட்டுறது? நம்முடைய ஆட்சியில. 4000 கோடிக்கு மழைநீர் வடிகால் பணிகள் யாருடைய ஆட்சியில் நடந்தது? நம்முடைய தலைவர் ஆட்சியில. அதே மாதிரி தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் மூலம் ஆயிரக்கணக்கான வீடுகள், வள்ளுவர் கோட்டம், நேப்பியர் பாலம் புதுப்பிப்பு, கோயம்பேடு பேருந்து நிலையம், கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளம்பாக்கம், இப்படிக்கு சென்னைக்கு கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் திமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள். எனவே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த 17 நாள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்ப்பீங்க. ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழக கலைஞருடைய 101வது பிறந்த நாள். கேட்டா நூற்றாண்டு முடிச்சு 101வது பிறந்த நாள்ல கலைஞர் அவர்கள் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. கலைஞர் அவர்களுக்கு நம்ம சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில, தமிழ்நாடு புதுச்சேரி 40 தொகுதியில 39 தொகுதி ஜெயிச்சோம். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவிலே 3வது பெரிய கட்சி, 3வது பெரிய இயக்கம் அப்படின்னு இந்த பெருமையை தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு கொடுத்தாங்க. ஆனா இந்த முறை கலைஞருடைய பிறந்த நாளுக்கு, 101வது பிறந்த நாளுக்கு 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு கலைஞருடைய காரணியில நாம வச்சே ஆகணும். இதுதான் அவருக்கு நாம கொடுக்கக்கூடிய சிறந்த பிறந்த நாள் பரிசு. பண்ணிடுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொன்ன தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பேன். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.